அதிமுக பாமக கூட்டணி மக்கள் நலனுக்கு எதிரான கூட்டணி என்று மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதிமுக ஜெயலலிதா அவர்களை மிகவும் இழிவான மொழிகளிலே வர்ணித்து புத்தகம் எழுதிய டாக்டர் ராமதாஸை நிறுவனராக கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியோடு முதல் கூட்டணி ஒப்பந்தம் போட்டிருப்பது அதிமுக தொண்டர்களிடையே சோர்வையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கழகத்தின் கதை என்ற அந்த புத்தகம் டாக்டர் ராமதாஸ் அவர்களால் எழுதப்பட்டது. நூலாசிரியருடன் கூட்டணி, அதற்கு 7 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட். பாமக நம்பகத்தன்மை இல்லாத கட்சி என்று கருதிய ஜெயலலிதா அவர்கள் இனிமேல் அந்த கட்சியோடு எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது என்று அறிவித்தார். 2011 சட்டமன்ற தேர்தலிலே தேமுதிகவோடு தான் அவர் கூட்டணி கண்டார். 2014 பாராளுமன்ற தேர்தலிலே தனித்து போட்டியிட்டார். அப்படிப்பட்ட நிலைமையிலே இன்றைக்கு மீண்டும் ஒரு முறை பாமகவோடு அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது. இது நிச்சயமாக ஜெயலலிதா அவர்களுக்கு செய்யப்படுகின்ற மிகப்பெரிய துரோகம் என்றுதான் அதிமுக தொண்டர்கள் நினைப்பார்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா முற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு கொண்டு வருகிறது. ஆனால் இடஒதுக்கீடு என்பது ஜாதியின் அடிப்படையில் தான் அமைய வேண்டும் என்று ஜெயலலிதா அவர்கள் கருதினார்கள். அதற்காக அவர்கள் பாடுபட்டார்கள். 69% இடஒதுக்கீட்டுக்கு சட்ட பாதுகாப்பு கொண்டு வந்தார்கள். சமூக நீதி காத்த வீராங்கனை என்று திராவிடர் கழகத்தின் தலைவர் வீரமணியார் அவர்களால் பாராட்டப்பட்டார்கள். ஆனால் இந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படை நாதத்துக்கு எதிராக செயல்படுகின்ற பாரதிய ஜனதா கூட்டணியிலே அதிமுக இருக்கிறது, இன்றைக்கு பாமகவும் இருக்கிறது. ஆக மொத்தத்திலே ஜெயலலிதா அவர்களின் அடிப்படை கொள்கைகள் எதெல்லாம் இருக்கின்றனவோ அவற்றை எல்லாவற்றையுமே இந்த கூட்டணி குழி தோண்டி புதைத்து விட்டது. இந்த கூட்டணியால் ஏதாவது லாபம் இருக்கிறதா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. ஆக மொத்தத்திலே பாமக தனது லாபத்தை மட்டும் குறிக்கோளாக கொண்டு இந்த கூட்டணியிலே சேர்ந்திருக்கிறது. ஆனால் இதனால் அதற்கும் வெற்றி கிடைக்குமா என்றால் கிடைக்காது. ஏனென்றால் அதிமுகவுக்கு எதிரான மனநிலை இன்று தமிழக வாக்காளர்கள் மத்தியிலே காணப்படுகிறது. பாஜகவுக்கு எதிரான மனநிலை இன்று தமிழக வாக்காளர்கள் மத்தியிலே காணப்படுகிறது. மொத்தத்திலே ஒரு 2-2.5% ஓட்டு வங்கி பாஜகவுக்கு இருக்கலாம். ஆனால் அதிருப்தி ஓட்டு வங்கி என்பது 60-70% இருக்கும். ஆக கிட்டத்தட்ட 70% வாக்காளர்களை பகைத்துக் கொண்டு அதிமுக இந்த முடிவை எடுத்திருக்கிறது. தமிழகத்திலே தங்கள் ஆட்சி தொடர வேண்டும் என்கின்ற ஒரு அரசியல் நோக்கத்தோடு இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. அதுவும் நடக்குமா என்றால் அதுவும் நடக்காது. ஏனென்றால் OPS உள்ளிட்ட 11 MLAக்கள் வழக்கு விரைவிலேயே தீர்ப்பு வந்துவிடும். ஆக இந்த 21 என்பது 32 ஆகுமே தவிர அதற்கு கீழே அது குறையாது. ஒட்டுமொத்தத்திலே இந்த கூட்டணி என்பது தமிழகத்தின் மக்கள் நலனுக்கு எதிரான கூட்டணி.